பேசி பண்ணிக்க இன்னொரு ஆப்ஷன் உடனே ஒண்ணு சொல்றேன். நான் கை ஒரு 20 மினிட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சரியாயிராது. ஒரு டபுள் ஆக்கிடுறேங்க. இத ஏன் இப்ப நம்ம சூஸ் பண்ணலாம் சார், ஒரு டைம்ல ஒரு துறை வளருது. ஒரு காலகட்டத்தில. அப்புறம் கடந்த காலத்தில ரியல் எஸ்டேட்டோட சுவை வந்து 2000 2010ல மிகப்பெரிய வளர்ச்சி. அன்னைக்கு இருந்த அத்தனை பேருமே கோடீஸ்வரனா மாறுனாங்க. இல்லன்னு மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு குடியுமான தேவை வந்து. அப்போ ஒரு காலத்துல ஒரு துறை வளரும்போது, அந்த துறையில யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க நல்லா காசு பார்க்குறாங்க டைம். அடுத்தது இந்த உலகமே இந்த துறைய எதிர்பார்த்துக்குது. இந்த துறைக்கான ரைட்டர்ன் இதுதான். ஈ-வெஹிக்கிள் 2025 அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா பீப்பிளும் கம்பல்சரி ஈ-வெஹிக்கிள் 100% ஐயா. நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. நிதி ஆயோக்கோட ஸ்டேட்மெண்ட் அது. 2030க்குள்ள 80% இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள் ஈ-வெஹிக்கிளா மாத்தி ஆகும். சார் என்ன ரீசன்னா 2030க்கு அப்புறம் கல்ஃப் கண்ட்ரில இருந்து கூடல் எக்ஸ்போர்ட் பண்ண நிப்பாட்டும். கையச்சு கூடல் எடுக்க முடியாது. டிக்ளேர் பண்ணிட்டான். கூட இல்லைன்னா நீ எப்படி வண்டி ஓட்டுவீரு? அப்போ மாற்று ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கான வேலையை கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இன்னொன்னு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். உலகமே ஈவெக்ட் இதுல வண்டி கைராயின்றான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் போது. ரைட்டா? அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சார் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் கூடல் கிடைக்காது. இந்த 2 ரீசனால கம்பல்சரி ஈ-வெஹிக்கிள் இங்க மாறியே ஆகும். அப்போ நீங்க எடுத்துக்கங்க, அடுத்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள 80% ஈ-வெஹிக்கிள் எல்லாமே ஈ-வெஹிக்கிளா மாறப் போறாங்கன்னா, இந்த குறை வளருமா வளராதா சார்? அவ்வளோதான் சார். நீ 10 வருஷம் கழிச்சு தொழில்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு தெரியாது. இதுதான் ரைட் டைம். ஆனா 2 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. அதுவும் ரைட் டைம் கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல, எடுத்தவங்கள கை சுட்டுக்கிட்டா. பேட்டரி எரியுது, ஃபயர் ஆயிருது. இப்பதான் ரைட் டைம். இப்ப இருக்கிற யாருமே ஃபெயிலியர் ஆக மாட்டேங்குது. இப்ப கடவுள் வந்து சரியான டைம்ல வாய்ப்பு குடுத்துருக்காரு சார். அப்ப இந்த துறைய நீங்க எடுத்தீங்கன்னா, அடுத்த 15 வருஷத்துக்கு பீக்ல கொடுத்தார். பெரிய கோடி வரும் நம்ம சம்பாதிச்சிடலாம். இதுதான் இண்டஸ்ட்ரியோட சின்ன சார் இப்போ நமக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டா எவ்வளவு பயணிக்க மாதிரி ஒரு 20 பைக் இருந்தா போதும் இல்லையா? இவன் தான் சார் ஷோரூம் தவிர ஒரு ஆபீஸ் சார் இப்ப இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லிட்டு இந்த கம்பெனி பத்தி சொல்லிட்டு வரேன். அப்பதான் உங்களுக்கு பிசினஸ் கிளியரா புரியும். ஏன்னா என்ன மாதிரியான கம்பெனி நம்ம ப்ராஜெக்ட் இருக்குன்றது வெஹிக்கிள்ல இந்தியாவுல வந்து ஒரு 300 கம்பெனி இருக்காங்க. எல்லா கம்பெனியும் ஜெயிக்கல. சரிங்களா? சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க. ஆமா. ஆனா இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் பெருசா ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த கம்பெனிக்கு பேர் வந்து ஏடிஎம்எஸ். ஏன்னா இவர் அசோக், பினா தில்லாவ, எம்னா மகேஷ், எத்னா சார். இந்த 4 பேர் தான் இந்த கம்பெனியோட பேரு. இவங்க 4 பேருமே ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஏடு தான் ஏடிஎம்எஸ். உங்க ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெல்காம் சார். கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா. இதான் ஹெட் ஆஃபீஸ். சதாசிவ பெல்காம். 2020ல ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா 1850 ஷோரூம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. 22 ஸ்டேட்ல பிசினஸ் பண்றாங்க. 8 இடத்துல ஃபேக்டரி இருக்குது நமக்கு. தார்வாட்ல 4 இருக்கு. தெலுங்கானா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். ஒரு ஃபேக்டரி மொத்தம் 8 ஃபேக்டரி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 1700 வண்டி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்தியாவுல யாருமே பண்ணாத ஒரு சாதனை 23 மாடல் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்தியாவுல 2, 3 மாடலுக்கு மேல கிடையாது. ஓலாவும் பண்ணல, ஏத்தரும் பண்ணல. இவங்க தான் லீடிங் பிராண்ட் மார்க்கெட் ஈ-வெஹிக்கிள்ல. டிவிஎஸும் பண்ணல. 23 மாடல் கொண்டுறாங்க. ஓனர் ஆர்&டி கொண்டு அந்த மாதிரி பைக்லாம் இருக்கா? இருக்கு சார். எல்லாமே இருக்கு சார். சார் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா மேனுஃபேக்சரிங் ஓனா பண்றாங்க. மார்க்கெட்டிங் ஓனா பண்றாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓனா பண்றாங்க. ஓன் லாஜிஸ்டிக். இந்த வண்டியில மூவ் பண்றது கிட்டத்தட்ட 100 கண்டெய்னர் வண்டி வச்சிருக்கான் ஓனர் வந்தவன். அதுதான் வண்டி வந்து லோட் ஆகும். ஆர்டர் ரிச் ஆகும். சரிங்களா? எல்லாமே ஓன் தான். சரிங்களா? இது வண்டியை பற்றின டீட்டெயில்ஸு. நான் அது பத்தி சொல்றேன். இதுதான் மாடல் பைக் மாடல். இது தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் வரல சார். அடுத்த மாசம் தான் வரும். அப்துல்லா. இதுல மத்த எல்லா மாடலும் வந்துட்டுருக்கு. சரி. இதுவும் அடுத்த மாசம் வரும் பைக் மாடல். இப்போ ஸ்கூட்டி மாடல் எல்லாமே இருக்கு. இப்போ 23 மாடல்ல 13 மாடல் வந்து நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். 10 மாடல் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள். சார்ஜ் எல்லாத்தையும் போடலாமா? சார்ஜ் எல்லாமே சார்ஜ் நார்மல் ப்ளக் போடுற மாதிரி தான். நான் கோட்டு காட்டுறோம். வீடியோ போடுறோம். ஆமாம் சார். நான் ரிஜிஸ்டர் என்ன வித்தியாசம்னா, நான் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்க ரிவிஷன் தான் பண்ண தேவையில்லை. பணம் இப்போ நீ வண்டி வாங்கி போயிட்டே இருக்குது. அதே விஷயம் நம்ம எடுக்க மட்டும் 45 மேலே போகாது. நம்பர் பில்ட் எதுவும் தேவையில்லை. நம்ம வண்டி ஓடுதாங்க. இன்சூரன்ஸ் தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை, ஹெல்மெட் தேவையில்லை, ரைட் எதுவுமே தேவையா? என்ன ஐடியமா நம்ம இப்போ கஞ்சி மேலே போகாது. உங்களுக்கு கார் தந்துடும் ஒரு ஆர்சி புக் மாதிரி. போலீஸ் பிடிக்க மாட்டான் 90%. உச்சதை காட்டினா வைப்போம். இதே ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி இன்சூரன்ஸ் சாத்தியமாக போகும். நம்பர் பிளேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எப்படி போகாத திருவிழா பண்ணுவாங்க. வண்டி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக லாத் இருக்குது. இது எடுத்து போகுது. நேவிகேட் இருக்குது. உங்களுக்கு சேஸ் நம்பர் இருக்கும். ஆர்சிபியில் வண்டி எடுக்கிறது அதோட வண்டி திருடி போட சொல்லுவேன். ஒரு செயின் சாப்பிட ஆசை பைக்கில் டக்குன்னு எடுக்க முடியாது சார். இந்த ரிமோட் லாக் பண்ணி ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது அவ்வளோ. அதே போல் இந்த வீல் வந்து பின்னாடி ஜாம் ஆகிடும். சரி, கீ லாக் பண்ணலன்னா வண்டி தள்ள முடியாது.
சேஃப்டி பீசஸ் நிறைய நேவிகேட்டர் எங்கே போலையும் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ சேஃப்டி பீசஸ் எனக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம மாடல் சார். சரிங்களா? சார் இதை வண்டியில் வந்து சார் வண்டியை பற்றி சொல்லியிருக்கேன் ஒன்று பிளான் இருக்குது. இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் 2 பார்த்து தான் சார். இன்னொன்று சார் பேட்டரி ஒன்று மோட்டர் ஒன்று. நீங்கள் சொன்னீங்கல்ல ஏன் ஃபயர் ஆச்சுன்னா பேட்டரி குவாலிட்டியை நீங்கள் கொடுத்ததுன்னா ஃபயர் கண்டிப்பாக ஆகலாம். நம்ம பேட்டரி மோட்டார் குவாலிட்டியாக கொடுத்ததுனால நம்ம வந்து எந்த கம்ப்ளைண்ட் வரல. பேட்டரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஓனவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சார் இதுக்கு ஒரு பேட்டரி தனியாக வச்சுருக்கேன் பெங்களூரி வெளியே அவுட் முதல்ல. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னன்னா 3 இயர்ஸ் 1.5 லட்சம் வாரண்டி. மார்க்கெட்டில் ஓலா ஏர்கேட் 80,000 மேலே வாரண்டி கிடையாது. இவங்க 1.5 லட்சம் கிலோமீட்டர் தராங்க. அது பேட்டரியில் பயங்கர செலவாக மாறுது மாற்றும் போது. 50,000 இந்த பேட்டரி ஓ சரி நாம்பிஸ் வண்டியில் எங்கே இருக்கு எல்லாமே இதில் வித் சைடு தான் சார். நான் காலையில் கிட்ட வந்து காமிக்கிறேன் சார். சரிங்களா? இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வாரண்டி பீரியடுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் தான் பேட்டரி. இந்த இந்த பேட்டரி என்ன பண்ணலன்னா ரீஓட் பண்ணு கொடுத்தீங்கன்னா ஒரு 7,000 கொடுத்தீங்கன்னா பட் ரீஓட் பண்ணி தருவாங்க. மறுபடியும் 1 லட்சம் ஓட்டுவான். உங்கள் அட்வான்ஸ்டு பேட்டரி எந்த லீடிங் பேட்டரியும் கிடையாது. சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து 1 லேக் 1.5 லட்சத்துலேருந்து வாங்கிட்டு டபுளாக தரது பெரிய மோட்ரு போஷ் மோட்ரு 1 இயர் வாரண்டி. இதை பாடி அக்ரலிக் பாடி கொடுக்குறோம். அக்ரலிக் தெரியும் கீழே விசா ஒடியாது.